வணக்கம். உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். ஓமியா என்னுடைய நண்பர் பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் பயணம் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு அவர் டாக்டரேட் என்ற ஒரு பட்டத்தையும் வாங்கி தன்னுடைய பயணத்தில் எவ்வளவு குடும்பம் சேதப்படுத்தியது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி அந்த ஒளிமயமான வாழ்க்கை, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் பிறந்தேன் கண்டிப்பாக அவர் யோசிச்சிருப்பார் ஒரு டைமில். நான் ஏன் பிறந்தேன், அப்பா சிறு வயதிலே பிரிந்த பொழுது மன உளைச்சலுக்கு ஆகி, கூட பிறந்தவர்கள் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தன்னுடைய மன உளைச்சலிலே ட்ரக்ஸ், போதை மருந்துகளை சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பல தேசத்திற்கு போய் ஜெர்மன், கிரீஸ், இப்படி பல வருடங்கள் அங்கேயும், அது அவர் என்ன பாருங்கள், நிலப்பயணமாகவே போயிருக்காரு. $100 எடுத்துக்கிட்டு இங்கேருந்து தாய்லாந்து, புர்மா, அப்படியே இந்தியா, பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இந்த பயணம் போகிறதுக்கே தெரியுங்களா ஒரு பெரிய பயணம். இதெல்லாம் யாரால் இன்றைக்கு போக முடியும்? ஸோ இப்படியெல்லாம் போய் மறுபடியும் வந்து ஒரு சத்திய பாதைக்குள்ளாக அவருடைய ஊழியக்கார். இதெல்லாம் கடவுளுடைய அழைப்பில் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், கடவுள் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவர், அழைத்தவர் உங்களை என்ன செய்வார், தன்னுடைய விதைகளை உங்கள் இடத்துல கண்டிப்பாக கொடுப்பார். அது நீங்கள் விளைக்கும் போது, மக்கள் மனதில் அது விதைக்கும் பொழுது, கருத்துடைய வசனத்தின் மூலியமாக பேசப்படும் பொழுது அது 10-100 கனி கொடுக்கும். உலகம் ஒரு வேளை பாஸ்டர் எஸ்ரா கூட பிறந்தவங்க, சுற்று பக்கம் இருக்கக்கூடியவங்க, அந்த குவார்டர்ஸ், அவர் சொன்னார், அந்த குவார்டர்ஸுக்கே ஒரு பேர், அந்த குவார்டர்ஸில் இருந்தாலே ஒரு பட்டை பேருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை என்ன சொல்கிறதுங்களா, மனிதனுடைய சிந்தனை ரொம்ப குறைவு, கடவுளுடைய சிந்தனை வேறு, கடவுளுடைய பார்வை, இந்த உலகத்தை படைத்த கடவுளுடைய பார்வை வேறு. நீங்கள் நினைக்கலாம் நான் தனிமையாக இருக்கிறேன், மன உளைச்சலில் இருக்கிறேன்னு. நானும் அப்படி கடந்து வந்த காலங்கள் நிறைய இருக்கின்றது. யாரோ ஒருவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, யாரோ ஒருவர் நமக்கு ஒரு சத்திய வசனத்தை எங்கேயோ கொடுப்பாங்க, அந்த வசனங்கள் தான் கிரிகை செய்யும். அந்த மாதிரி பாஸ்டர் எஸ்ராவுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார், கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். பிறக்கும் பொழுது தாயினுடைய கருவறையிலே அவர் உங்களை முத்திரை போட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். சற்று முன்பதாக பெரிய ஊழியக்காரோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த நாம் தாயின் கருவறை பிறப்பதுக்கு முன்பதாகவே கடவுளுடைய சிங்காசனத்திலே நாம் பிறந்து விட்டோம் என்று சொல்லி அவர் பேசினார். அந்த மாதிரி ஐயா அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிரும் பொழுது, இன்னும் இந்த உலகம், இந்த மலேசியா மண்ணிலே நம்முடைய இந்தியர்கள், பாஸ்டர் ஜெரேமி அவர்கள் சிமோரில் ட்ராக் சென்டர் வச்சு நடத்துகிறாரு. நான் ஒரு மாதம் முன்பதாக நான் போய் பார்க்கும் பொழுது கண் கலங்கியபடி என்கிட்ட சொன்னார், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய இளைஞர்கள், சிறுவர்களுடைய எதிர்காலம் மிகவும் மோசமான நிலையிலே போய் கொண்டிருக்கின்றது. இதுக்கு காரணம் ஐஸ், அந்த ட்ராக்குக்கு பேர் ஐஸ். இப்போ அது ஒரு ஜூஸாக கூட வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். சில பேர் வேப்ஸில் கூட அதை போட்டு என்ன செய்கிறாங்க, இழுக்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே பாஸ்டர் எஸ்ராவை, அவர் ஒரு பாஸ்டராக இல்லாத காலகட்டத்திலே அந்த மாணவனை, அந்த சகோதரனை தொட்ட அந்த கடவுள் உங்களையும் தொட வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய மன உளைச்சல், இதிலிருந்து நான் விடுபடவில்லையே என்று உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கின்றதா? ஐயா அவர்கள் தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து, வசனங்கள் மூலியமாகவும், சில சமயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும், அல்லது எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அவரை அலையுங்க. நிச்சயமாக அவரை தொட்ட அந்த கர்த்தர் தேவன் இந்த உலகத்தை கொடுத்தவர். அதாவது சற்று ஊழியர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் சொல்லும் பொழுது
இந்த உலகத்திலே நேரடியாகவே கடவுள் நேரடியாகவே இறங்கி பேசிய மண் என்று சொன்னால் அது இஸ்ரேல் தேசம் என்று தான் பார்க்கிறேன். இந்த பூமி நேரடியாகவே கடவுள் இறங்கி மனிதனோடு நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பல அதிசயங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னாங்க, நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு பல கடவுள் அவதாரங்கள் வந்தது, எதுக்குமே சரித்திரம் கிடையாது. இருக்கக்கூடிய கடவுளை குறித்து நீங்கள் படிப்பதற்கு கூட என்ன இல்லை, சரியான புத்தகம் இல்லை. எங்கே பிறந்தார்கள், என்ன செய்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், எதை நடத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது எதையுமே ஒரு அர்த்தம் புரியாத காலகட்டத்தில் போயிருக்கின்றோம். பல கோயில்கள் இருக்கின்றது, 5000 வருடம் 10,000 வருடம் என்று சொல்லி, அதற்கு பின்னாக அது எப்படி இருந்தது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் நாம் இன்றைக்கு பார்த்து வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய இந்த பூமியில நேரடியாக மீண்டும் வருவேன், எல்லா கடலும் வந்ததுங்க அப்படி என்று சொல்கிறோம். ஆனால் வந்த கடவுள் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிட்டு போனவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் சொல்கிறோம். இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக போய்விட்டது, உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. இதற்கு விடிவு காலம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? இதோ சீக்கிரமாய் வருகின்றேன் என்று சொன்னவர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பாஸ்டர் எஸ்ரா அவர்களை கடவுள் தொற்றார் என்று சொன்னால் உங்களையும் தொட வல்லவர். என்ன செய்வோம்? தொடர்ந்து பயணிப்போம். உங்களை நேசிக்கின்ற கடவுளும் இருக்கின்றார். நன்றி. உங்களோட தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். வணக்கம்.